மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தமிழிசையக்கா, நான் மக்களுக்காக என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்ட எழுதி கொடுத்துருக்கேன் 1000 ரூபாய் பத்திரத்தில். என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படியே சட்டசபை 2024 ரொங்க விடுறவங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 27 வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். 27 மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் 234 தொகுதி வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அப்பதான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். என்னை பொறுத்தமட்டில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று அங்கே போட்டி போடுவதை விட குடும்பத்து உறுப்பினர் என்ற வகையில் தான் நான் அவர்களோடு இணைந்து நிற்கிறேன். சென்னை எனக்கு புதிது கிடையாது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் போட்டி போட்டிருக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிறாங்க, கவர்னர் வந்துட்டு ஏன் எம்எல்ஏக்கு போட்டி போடுறீங்கன்னு. என்னோட வாழ்க்கையே மக்களுக்கான அர்ப்பணிப்பு செய்தது, மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை தான். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சட்டமன்ற உறுப்பினருக்காக என்று சொல்வதை விட மயிலையின் ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினருக்கான ஒரு சபதம் என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.